இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீச்சாளர், சிறப்பான பேட்ஸ்மேன், சிறப்பான ஃபீல்டர், அனைத்து விதமான சிறப்புகளுக்கும் பரிசுகளை வழங்க தயார் நிலையில் உள்ளோம். ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் பத்திரமா இருங்க. இன்னைக்கு மேட்ச் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,00,000 ரூபாய் டோர்னமெண்ட். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை பக்கத்தில் வல்லாளப்பட்டி, வல்லாளப்பட்டி என்கின்ற ஒரு சின்ன கிராமம். செம்ம சூப்பராக செம்ம கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1,00,000 ரூபா டோர்னமெண்ட்டு. ஃபஸ்ட்டு மேட்ச் இது. யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேகேஎம் கீழே சின்னம்பட்டி, சம்மக்குளம் சத்யா பாய்ஸ். இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச், மொதல் மேட்ச். இந்த டோர்னமெண்ட்டோட முதல் மேட்ச்சு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிச்சு, கிரவுண்டு, என்ன பந்து, இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துடலாம். பிச்சை பற்றி வாய்ப்பே இல்லைங்க. பிச்சை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அப்படியே வளன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம சூப்பராக போட்டிருக்காங்க. பிச்சுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 நாள் ஒதுக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது பிச்சு. 1,00,000 ரூபா மேட்ச் நடத்துகிறாங்க. சில இடத்துலலாம் பிச்சுக்கு அவ்வளோவா மும்முரம் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக 10,000 ரூபா டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் பிச்சுக்கு வந்து தனியாகவே ஒரு மதிப்பு கொடுக்கணும். அதில் வந்து இங்கே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அவுட்ஃபீல்டு கிரவுண்டை பார்த்தீங்கன்னா 6 லைன் ஒரு 55 மீட்டர்லேருந்து 60 மீட்டர் வரையும் வரும். நல்ல பெரிய கிரவுண்டு. இன்ஃபீல்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி அவுட்ஃபீல்டு. புல் கலந்து மண்ணோட இருக்குது. ஆனால் வந்து பால் நல்லா ட்ராவல் ஆகும். கிரவுண்ட் ஷாட்லாம் ஆனால் அருமையாக போகும். ஃபுல் கிரவுண்டு, ஸ்ட்ரைட்டு, லெக் சைடு, இது லெக் சைடு, இது பேக் சைடு. எனக்கு தெரிஞ்சு இதில் இந்த கிரவுண்டில் சின்ன இடம் அப்படின்னா அந்த பேக் சைடு தான். அதுவுமே ரொம்ப சின்ன இடம்னு சொல்ல முடியாது. இந்த கிரவுண்டில் இந்த இடம் சின்ன இடம், அவ்வளோதான். மற்றபடி பாக்கி எல்லாமே கரெக்டாக ஈவனாக இருக்குது. பவுலிங் ஸ்டெப்பு இந்த கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் எப்படி அமையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வல்லாளப்பட்டி நண்பர்கள் வந்து வாழமலை நண்பர் நினைவாக வந்து நடத்துகிறாங்க. அண்ணன் வந்து இந்த சரௌண்டிங்கில் பயங்கரமான ஒரு பிளேயரு. நம்ம வந்து அந்த டயத்தில் வந்து வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணலை. ஆனால் இந்த சரௌண்டிங்கில் தரமான ஒரு பிளேயரு. மதுரை மாவட்டம் மேலூர் தாலுக்கா வல்லாளப்பட்டி நண்பர்கள் மாநில அளவிலான பெரிய டோர்னமெண்ட்டுங்க. 1,00,000 ரூபா ஃபஸ்ட் ப்ரைஸு, ரெண்டாவது ப்ரைஸ் வந்து 70,000 ரூபா, தேர்டு ப்ரைஸ் 50,000 ரூபா, ஃபோர்த்து ப்ரைஸ் வந்து 30,000 ரூபா, ஆறுதல் ப்ரைஸ் வந்து 10,000 ரூபா. இந்த 8 ஓவர் மேட்ச்சில் 5 பவுலரை யூஸ் பண்ணணும். சம்பகுளம் வந்து டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக என்ன பாலில் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபுள் கலர் நிவ்யா பால். எனக்கு பிடிச்ச கலர், ரொம்ப பிடிச்ச கலர் பிங்க் கலர். ஒரு இன்னிங்ஸுக்கு ஒரு புது பால். 8 ஓவர் மேட்ச் அப்படிங்கிறதுனால நல்ல தெளிவான கிரவுண்டு, பெரிய கிரவுண்டு, பந்து தொலைகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் ஒரு இன்னிங்ஸுக்கு ஒரு புது பால் கரெக்டு. சரி, அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த 8 ஓவர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் பவர் பிளே, 3 ஃபீல்டர் வெளில. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஓப்பன் கிரவுண்டு, பெரிய கிரவுண்டு. எல்லா இடத்துலையும் 2 ஃபீல்டர் வெளில வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வந்து 3 ஃபீல்டர் வெளில. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பொன்ராஜ், நான் சேகரில் பாலமுருகன். முதல் ஓவர் பவர் பிளே ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ஜெகன். ஸ்டார்ட் த மேட்ச். ஃபஸ்ட்டு பால் ஒரு லீடிங் எட்ஜ், ஒரு சிங்கிள், ஃபுல் டாஸ் பாலுங்க. சரியாக படலை. நல்ல ஃபீல்டிங், கையில் பட்டே நல்ல வேகமாக போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங். அங்கேயும் ஒரு நல்ல ஃபீல்டிங். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பவர் பிளேயில் 3 ஃபீல்டருமே ஆஃப் சைடு வச்சுருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. இப்போ தான் சொல்லி முடித்தேன். குட் ஷாட், நல்ல ஃபீல்டிங். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கிரேட் லைன். இருந்தாலும் ஒரு குயிக் சிங்கிள் எடுத்து அடிக்கணும். இல்லை, சிங்கிள். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 7. விக்கெட் லாஸ் பண்ணாமல்
செகண்ட் ஓவர் நியூ பவுலர் பழனி. முதல் பந்து குட் ஷாட், சான்ஸ் ஃபார், சூப்பர் ஷாட்டுங்க. பவுண்டரி போயிருமா? நல்ல ஃபீல்டிங் இருந்தாலங்க பவுண்டரி. இந்த டோர்னமெண்டோட முதல் பவுண்டரி, மொதல் 4. நல்ல ஷாட்டு கவர்ஸில். நெக்ஸ்ட் ஒன் குட் பால், நல்ல கம்பேக்ட் பவுலர். டாட் பால், குட் ஷாட், சரியான ஷாட்டுங்க. பாயிண்ட்ல பக்கமான ஒரு ஷாட்டுங்க. பவுண்டரி, ரெண்டாவது பவுண்டரி. குட் ஷாட், சான்ஸ் ஃபார், நல்ல ஃபீல்டிங். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஷாட் தான். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 19. விக்கெட் லாஸ் பண்ணாம நல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஓவர் போறதுக்கு ஜெகன் அவரோட 2வது ஓவர் இது. நல்ல பந்து, டாட் பால், கேப்ல போயிருக்கு. ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. சூப்பர் பால், டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 24. விக்கெட் லாஸ் பண்ணாம. 4th ஓவர் போறதுக்கு நீ விளையாட பாலா. நல்ல பால், ஒரு சிங்கிள். முதல் ரன் மட்டும் உள்ள ஓடுங்க, ரெண்டாவது ரன் வெளியே ஓட முயற்சி. குட் ஷாட், நல்ல ஹைட் போயிருக்கு. சான்ஸ் ஃபார், ஓ லவ்லி டேக்கன், சூப்பர் டேக்கன். ரன்னிங் கேட்ச், விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா பிரேம். குட் ஷாட், லவ்லி டேக்கன். ஜஸ்ட் பஞ்ச் பண்ணாரு, அதுவே அவ்வளோ தூரம் போயிடுச்சு. விக்கெட், 2வது விக்கெட்டையும் தூக்கியிருக்காங்க. ஏர்லியாவே ரொம்ப சீக்கிரமாகவே அடுத்த பாலே விழுந்திருக்கு. நல்ல கேட்சிங்க அவர் ஃபீல்டர். சிறப்பு இருக்கின்றோம். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா மணி, லெஃப்ட் பேட்ஸ்மேனா. டாட் பால், அகைன் ஒரு டாட் பால். சிறப்பா 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 26. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூ பவுலரா தினேஷ். நியூ பவுலரா தினேஷ் 3 வைடு போட்டிருக்காரு. நல்ல ஃபீல்டிங், ரன் அவுட். சரியான பந்து, சூப்பர் டெலிவரி. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா பிரபா. சிங்கிள். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 31. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி 2 ஓவர் நல்லா இழுத்து பிடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பாலாவோட 2வது ஓவர் இது. டீமோட 6வது ஓவர். குட் பால், டாட் பால். லெக் பை, டாட் பால். டாட் பால். 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 33. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. தினேஷோட 2வது ஓவர் இது. டீமுக்கு 7வது ஓவர். குட் ஷாட், சரியான அடி. சான்ஸ் ஃபார், எதுவுமே போகலன்னு நினைக்கிறாங்க. பக்கத்துலேயே தான் 4 லைன் இருக்கு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க இது வரைக்கும். சரியான பந்துங்க, ஸ்டெம்பு மேல. அகைன் ஒரு டாட் பால், டாட் பால். அகைன் ஒரு டாட் பால். அங்க மிஸ்ஃபீல்டு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க இது வரைக்கும். 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 37. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போகிறதுக்கு கண்ணன். முதல் பந்து. ஐயோ ஐயோ, ஸ்கூப்பு. பேட்ஸ்மேன் கையில் பட்டு, கீப்பர் கையில் பட்டு, தேர்ட்மேன் கையில் பட்டு கீழே வந்து டாட் பால். ஸ்கூப்பு, டாட் பால்.
நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ, விக்கெட். ஷாட் கரெக்டாக ஃபீல்டர் கையிலே விழுந்தது, விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் எட்ஜு, நல்ல ஃபீல்டிங், விக்கெட். சிங்கிள். 8 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 40. 6 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 41 டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. 41 ரன்னு டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் கனகு, நான் ஸ்ட்ரைக்கரில் தினேஷ். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு பொன்ராஜ். சப்பக்குளம் சத்யா பாய்ஸ் அணிக்காக 2 பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காங்க. கனகு லெஃப்ட் பேட்ஸ்மேனுங்கிறதுனால லெக் சைடு 2 பேரும், ஸ்ட்ரெயிட்டில் ஒரு ஃபீல்டரும் போட்டிருக்காரு. ஸ்டார்ட் தி மேட்ச். முதல் பந்து, குட் ஷாட், லீடிங் எட்ஜ். லவ்லி டேக்கன். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் பந்தில் தனது முதல் விக்கெட்டை அதிரடியாக. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா பழனி. லீடிங் எட்ஜ், பவுலர் கையில போயிருக்கு. சான்ஸ் ஃபார் லவ்லி டேக்கன். 2வது பால் விக்கெட். தனது தொழிலான பந்து வீச்சு மூலம் தான் வீசிய முதல் 2 பந்துகளில் 2 விக்கெட்டுகளை பெற்று கீழே. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா வடிவேல். அழகா போடுறாருங்க ஹார்திக் பால. லீடிங் எட்ஜ், விக்கெட். ஹார்திக் விக்கெட் எடுக்கலனாலும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு 4 பால்ல. சரியான ஸ்டார்ட்டுங்க. அந்த அணிக்கான முதல் 3 விக்கெட்டுகளுமே ரன்கள் ஏதும் விட்டுக் கொடுக்காமல் அற்புதமாக தனது. அடுத்த நியூ பேட்ஸ்மேன், நல்ல ட்ரை, சிங்கிள். அங்க இல்ல சிங்கிள். நல்ல ஃபீல்டிங், டாட் பால். 1 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 1. 3 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. சரியான ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க கீழே சின்னம்பட்டி. செகண்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு பாண்டி டு நெல்சன். நல்ல ஷாட், சான்ஸ் ஃபார் லவ்லி டேக்கன், விக்கெட். 2வது ஓவர் முதல் பந்தே விக்கெட். பந்து வீச்சு முறையில் தனது விக்கெட் வேட்டையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கீழே சின்னம்பட்டி அணி. Next one, reverse try, dot ball, leg by ஒரு குயிக் சிங்கிள் நினைக்கிறேன். குயிக் சிங்கிள். டேட்மேன் நல்ல ஃபீல்டிங், நல்ல வேலை. 4 போயிடும் நினைச்சா சிங்கிள். அகைன் ஒரு டாட் பால். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 4. 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பிளேவோட லாஸ்ட் ஓவர் 3வது ஓவர். பொன்ராஜ் அவரோட 2வது ஓவர். இது டீமுக்கு 3வது ஓவர். இவர் தான் மொதல் ஓவரில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. 1 ரன்னுக்கு சிங்கிள். சிங்கிள் அகைன். லெக் பை, டாட் பால். நரசிங்கப்பட்டி கேப்டன் அகைன் ஒரு டாட் பால். இங்க இருக்க அண்ணன் வச்சு போட்டுக்கலாமாண்ணே? அண்ணன் இருக்காரு, தலைவன் இருக்காரு. சரி, வருவீங்களா? யாராவது நீங்க வருவீங்களா? ஃபீல்டிங் மிஸ் பண்ணி 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 7. 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 4th ஓவர் போகிறதுக்கு நீ வர அற்புதம். ஏதாவது அற்புதம் செய்வாரான்னு பார்ப்போம். அங்கடிக்கணும் பவுலர் 2க்கு.
வைடு. முதல் பந்து 2 ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இதுக்கு கண்டிப்பாக 2 ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே நல்லா வேகம் ஓடி இருக்காங்க. ஆனால் ஃபீல்டிங் அங்கே தரமான ஃபீல்டிங். ஓவர் த்ரோ, எப்படியா இருந்தாலும் 2 ரன் கிடச்சிச்சு. அகைன் ஒரு செல்லமா ஒரு தட்டு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 15. 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 5வது ஓவர் போறதுக்கு நியூ பவுலரா பிரேம். கிரேட் பால், டாட் பால். பால் நம்பர் 2, கரெக்டான லைன், டாட் பால். அகைன் ஒரு டாட் பால். ஓ, ரிவர்ஸ் ஸ்ட்ரைட், டாட் பால். ஷாட், குட் ஷாட், சான்ஸ் ஃபார் விக்கெட் பெறுமா? என்ன கேட்சுங்க இது, சரியான கேட்சுங்க இது, சான்ஸே கிடையாது. உண்மையிலே வேற லெவல் கேட்ச். எந்த சைடா ஓடி போய் எந்த சைடா பிடிச்சிட்டாருங்க. நல்ல கேட்ச், விக்கெட். நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையாக கேட்ச் பிடித்த அந்த அருமை ஷாட், குட் ஷாட், சான்ஸ் ஃபார். என்ன கேட்சுங்க இது, சரியான கேட்ச். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 16. 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூ பவுலரா மணி. சிங்கிள், டாட் பால், விக்கெட். சரியா போடுறாங்க பந்து. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா முகேஷ். நல்ல ஃபீல்டிங், டாட் பால், குட் ஷாட், சரியான அடி, சான்ஸ் ஃபார். 6. இந்த டோர்னமெண்ட்ல முதல் 6 முகேஷ் மட்டையிலிருந்து. அவர் வரும்போதே சொன்னாங்க அந்த டீம்ல ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஹார்ட் ஹிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதிரடியான ஒரு பிளேயர்னு கரெக்டாக அடிச்சிருக்காருங்க டீமுக்காக. 2 டீமுமே கரெக்டாக ஈவனாக சமமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பை ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 24. 6 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இன்னும் 12 பாலுக்கு 17 ரன் அடிக்கணும். 2 சைட்லையுமே மேட்ச் இருக்குது. கடைசி டயத்துலையும் இப்போ வரைக்குமே 2 சைட்லையுமே மேட்ச் இருக்குது. பிரேமோட 2வது ஓவர், டீமோட 7வது ஓவர். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது நான் வந்து 40 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டம் அந்த கிரவுண்டில் அப்படின்னு நினச்சேன். டாட் பால். ஆனால் வேறு லெவலில் ஃபஸ்ட்டு இந்த பொன்ராஜ் ஃபஸ்ட்டு ஒரே 3 விக்கெட்டுக்கு 1 ரன்னுக்கு போட்டு கொடுத்து நல்ல கான்ஃபிடண்ட்டாக செகண்ட் ஹாஃபை வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இடையில முகேஷ் வந்து ஒரு 6 அடித்து டீமை திருப்பியிருக்காரு. திரும்பவும் 2 சைடு மேட்ச் இருக்குது. 11க்கு 17. குட் ஷாட், லீடிங் எட்ஜ். அவர் கேட்சை பிடிச்சாகணும். லவ்லி டேக்கன், விக்கெட். ஒரு நல்லதொரு விக்கெட்டை பெற்றுள்ளார்கள் இலட்சணம் அணியினர். ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். 10 பாலுக்கு 17 ரன். ரேட்டியாக இருக்காருங்க. ஜஸ்ட் மிஸ், டாட் பால். பிரேம் இது வரைக்கும் 9 பால் போட்டிருக்காரு. ஒரே ஒரு ரன் தான் விட்டு கொடுத்துருக்காரு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு டீமுக்காக. ஷாட் சரியா படலை. 2 ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய அவுட் ஃபீல்டு. 2 ஓட்டங்களை பெறுமா. துரிதமான ஓட்டத்தை களத்தில் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. குட் ஷாட்டுங்க, சரியான ஹைட்டு, சான்ஸ் ஃபார். கேப்ல போயிருக்கா. சூப்பர் கேட்சுங்க, வாய்ப்பே இல்லை. தரமான கேட்ச், விக்கெட். விக்கெட்டை பெற்று தனது அணிக்கை
குட் ஷாட், நல்ல ஷாட். சான்ஸ் ஃபார் கேப்ல போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேனா மகா உள்ள வந்து ஒரு ஆஃப் சைடில் ஒரு அருமையான ஒரு பவுண்டரி அடிச்சு கொடுத்துருக்காரு. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 30. 8 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. கையில் இருக்கிறதோ 2 விக்கெட்டு. 6 பாலுக்கு 11 தேவை. 6 பாலுக்கு 11. அந்த 6 பால் போடுறதுக்கு பாண்டி ஸ்ட்ரைக்கில் கண்ணன். முதல் பந்து குட் ஷாட். ஃபீல்டர் கையில். சான்ஸ் ஃபார் லவ்லி டேக்கன். விக்கெட். இன்னும் ஒரு விக்கெட் தான் கையில் இருக்கு. 11 ரன் அடிக்கணும். 5க்கு 11. ஓ ஜஸ்ட் மிஸ், வெரி க்ளோஸ். டாட் பால். 4க்கு 11. ஃபுல் டஸ் பால். சரியா படலைங்க. சிங்கிள். 3 பாலுக்கு 10. குட் ஷாட். நேராக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2 ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டிங். 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. தடுத்து 2 ஓட்டங்களாக மாற்றியுள்ளார்கள். 2 பாலுக்கு 8 ரன். டாட் பால். கரெக்டான லைனு, லென்த்து. டாட் பால். தனது வெற்றியை 1 பாலுக்கு 8. அவர் கையில் விக்கெட். விக்கெட்டையும் எடுத்துட்டாரு கடைசி பாலா. 8 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்சை கீழே சின்னனம்பட்டி வின் பண்ணி வாழ்த்துக்கள். செகண்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபையர் ஆயிருக்காங்க. வாழ்த்துக்கள் 2 டீமுக்குமே வாழ்த்துக்கள். நல்லா விளாண்டாங்க. 40 ரன் 8 ஓவருக்கு அடிச்சுட்டு அதுக்கு பந்து போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். அதை பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. என்பது நம்ம அடுத்த மேட்ச்ல மீட் பண்ணலாம். டியர்ஸ் பாய். உண்மை. பட்டம் மேல நாடு அவர்கள் சார்பாக வீரர்கள் செல்லப்படுகிறது. மற்றும் ஒரு பாதாள